ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு whitecheetah சேனல் அண்ட் ஹாய் சீட்டாஸ். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது மைக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அமேசானில் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் மைக். ஏன்னா நம்ம மைக் வந்து ஏற்கனவே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. சவுண்டு கூட பேசுகிறது ஒழுங்காக கேட்காம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது மைக் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இது இருக்குது புது மைக். ஸோ நம்ம இந்த மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது எப்படி இருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ நேற்றே இந்த பார்சல் வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து vlog எடுக்கணுன்றதுக்காக நான் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணல. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் வந்து வெளியே வாங்குறத விட வந்து நம்ம ஆன்லைனில் ரேட் கம்மியாக இருக்குது. இது சேம் அதே K8 மைக் தான் வந்து K8 சொல்லி இது கம்பெனி பேராக என்ன பேர் தெரியல, K8 ஒயர்லெஸ் மைக்காக போட்டுருந்துச்சு. ஸோ வந்து இந்த மைக் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா 1000 அப்படி மாதிரி சில கடையில் நான் பார்த்தேன். நான் போய் பார்க்கல, ஆன்லைனில் பார்த்தேன். ஆன்லைனில் அந்த கடையில் வந்து இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லும்போது K8 மைக்கும் இந்த மைக்கும் சேம் இதே மைக் தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1200 அந்த லெவல் சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இது வாங்கியிருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 659 அவ்வளோதான். அமேசானில் வந்து எப்போயாச்சும் ப்ரைஸ் அதிகமாகுது கம்மியாகுது. நான் ஃபஸ்ட்டு இதை வந்து அமேசானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 850 போட்டிருந்துச்சு. பட் அப்போ என்கிட்ட காசு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போக என்கிட்ட காசு வரும்போது சேம் அதே வெப்சைட்டில் போய் பார்த்தா இதோட ரேட் வந்து 659 அவ்வளோதான் போட்டிருந்துச்சு. ஸோ வந்து நல்ல வேலை, நம்மளோட நல்ல நேரம் ஒரு 200 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதோட சந்தோஷம் சொல்லி ஆர்டர் போட்டேன் உடனே. ஸோ போட்டிருக்கீங்க. ஓகே, பில்லிங் அட்ரஸ் போட்டிருக்கீங்களா? பில் இதுன்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து கிளியராக தெரியல. இப்போ நான் டார்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியராக தெரியும் உங்களுக்கு. பாக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, குட்டியாக அழகாக இருக்குது. இதோ சி பின் தான், டைப் சி தான் சார்ஜர் நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஃபோனில் மாட்டுறது. ஃபோனில் மாட்டி இதில் நம்ம பேசினா கிளியராக கேட்கும். அண்ட் வந்து ஐஃபோனோடது கொடுத்துருக்காங்க. சூப்பரில் ஐஃபோனோட பின் கூட கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஃபோனில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஓகே, வேறு லெவல். அவ்வளோதான், செம்ம. ஐயோ, டைட்டாக இருக்குது. சார்ஜர் ஒயர் தான் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சார்ஜர் பண்ணுறேன், டைப் சி. வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சேனலுக்கு ஒரு புது ஒயர்லெஸ் மைக் கிடச்சாச்சு. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா, பேசி பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், இதை ஆன் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. லைட் எரியுது, தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. உள்ளே லைட் எரியுது கலராக. இருங்க, ஒன் மினிட் நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. நம்மளோட பழைய மைக்கை கழட்டியாச்சு. இது வந்து இதை ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, வெறும் அந்த பின் வந்து நான் காமிச்சல, அது வந்து வெறும் நம்ம ஃபோனில் வந்து இது பண்ணிட்டாலே போதும், ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அப்படியே கிளியராக கேட்குது. ஸோ என்னென்னா இதில் ஒரு க்ரீன் கலர் லைட் எரியுது. அந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து கிளியராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் வாய்ஸ். நானே இதுக்கப்புறம் ஒரு வாட்டி கேட்டால் தான் எனக்கு தெரியும். நான் வந்து இது போட்டுட்டு ஒரு ரைட் பண்ணலான் இருக்கேன். இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. வாங்க, ஜஸ்ட் ஒரு ரைட் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரைட் போகலான்னு சொல்லி தான் கிளம்புனேன்.
ரைட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க்கே ஆகலை. இங்கே வந்து ஒர்க் ஆனது கூட அது ஒர்க் ஆகலை தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒர்க் ஆன மாதிரி கேட்டுச்சு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து சவுண்டு வந்து அது வந்து ஃபோன் பக்கத்தில் இருக்கனால அதுலேருந்து கேட்டிருக்கு, மைக்கில் வந்து சவுண்டு கேட்கல. பட் கனெக்ட் ஆன மாதிரி க்ரீன் கலர் காட்டுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ வந்து திரும்ப வந்து இது பண்ணுவோம், என்ன சொல்கிறது, திரும்ப வந்து அமேசானில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப இதை அனுப்பிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்ம மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. மைக் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் வந்து நம்ம ஃபோனில் நம்ம பேச ஸ்ட்ரைட்டாக தான் கேட்டு அப்படி தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எதனால் அது ஆக மாட்டேன் தெரியல. கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பார்த்தேன், சார்ஜ் போட்டுமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ வந்து திரும்ப நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப என்னென்னு பார்ப்போம். இப்படி ஆகும்னு சொல்லி யோசிச்சு பார்க்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டும் இதே மைக் தான் எப்படியும் வாங்குவோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப வேறு மைக், புதுசு நல்ல மைக்கை வாங்குவோம். அப்போ வந்து நான் பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம வ்ளாக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமான ஆளுங்க வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பண்ணுங்கள். பை, டேக் கேர், see you.